இதை நீங்க அப்பப்ப கடையில வாங்கி தராம வீட்லயே செஞ்சு தரலாம். அதுக்கு மாம்பழத்தோட தோலை எடுத்துட்டு உள்ள இருக்க சதைகளை மட்டும் எடுத்து வச்சிருக்கா. அந்த மிக்ஸில போட்டு அடிக்கலாம். தண்ணி ஊத்தாம அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் மாம்பழத்தை அடிச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில இதை ஊத்திக்கலாம். இது தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம். மாம்பழத்தோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 3/4 கப் போடுறேன். கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதனால கிண்டிட்டே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு லெமனோட ஜூஸ் ஊத்திக்கலாம். ஒரு பிரிசர்வேட்டிவ்க்கும் அதோட ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். நல்லா சுத்தி கிண்டிட்டே இருங்க. சக்கரை வந்து வெள்ளை வெள்ளை அங்கங்க திட்டு திட்டா இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஊத்துறோம். இது கிண்டிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க இப்படி நல்லா இப்படி வந்து பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெத்திட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிளேட்ல கொஞ்சம் நெய் தடவிட்டு அதை வந்து ஊத்துறோம். இந்த மாதிரி தட்டல கொட்டி நல்லா பரப்பி சமமா பண்ணி வெயில்ல காய வச்சா 2 நாள் போதும். வீட்டுக்குள்ள வச்சீங்க ஒரு 4 நாள் ஆகும். ஃபேன் கட்ல வச்சீங்க இதை காஞ்சோன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அன்னைக்கு மேங்கோ பார் செஞ்சோம். அது 2 நாள் வெயில்ல காய வச்சேன். இப்போ சூப்பரா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இது வந்துச்சு.